Apple MacBook Neo இந்த வாட்டி வந்ததுலயே இதை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல வேல்யூ ஃபார் மணி. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த லேப்டாப்பை பார்க்கும்போது that is the original OG of MacBook Air M series M1 இருக்கு, M2 நம்ம வாங்கி கிவ்அவேவும் கொடுத்தோம், M3யுமே இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த லேப்டாப் எப்படி தான் இருக்கும்? என்ன இருந்தாலும் பட்ஜெட்ல வர MacBook தான். பட்ஜெட் இல்ல, என்ட்ரி லெவல் மேக்புக். ஏதோ ஒன்று நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லுங்க. இந்த மேக்புக் யாருக்கு கரெக்டா இருக்கும்? வீடியோ எடிட்டிங் பண்ண முடியுமா, போட்டோஷாப் யூஸ் பண்ண முடியுமா, காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும், அண்ட் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு இது பெஸ்டா இருக்குமா? ஆப்பிள்ல ஒரு மேக்புக்கை வாங்கணும், ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் இன்னைக்கு இருக்கிறதுல பெஸ்ட் பை அப்படின்ற எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஸ்பெக்க வச்சு கிடையாது, எங்களுடைய ப்ராக்டிக்கல் யூசேஜ்ல ஒவ்வொரு செக்மெண்ட்லயுமே எப்படி இருந்தது அப்படின்றத புட்டு வைக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த செக்மெண்ட்ல ஆப்பிள் ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வராங்கன்னும் போது அதோட டிசைன் என்ன மாதிரி இருக்குன்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த M1 மாதிரியான அந்த ஒரு விண்டேஜ் லுக்கை வந்து கொண்டு வருவாங்கன்ட்டு. பட் ஆக்சுவலி அவங்க அதுக்கப்புறமா கொண்டு வந்திருந்த மற்ற லேப்டாப்ஸ் M2, M3, M4, M5 வரைக்கும் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் உங்களுக்கு ஒரு சாலிட் ஃபீல் இருக்கும். ஆக்சுவலி ஃபுல் மெட்டல் பாடி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட பர்சனல் லேப்டாப் M3 Air நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதோடைய கார்னர்ஸ் அண்ட் எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கர்வியா இருக்கும். ஏன்னா இந்த சைஸ்ல நம்ம பிடிச்சு ஹோல்ட் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கைக்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு நல்ல சாஃப்டா ஒரு ஃபீல் இருக்கணும் எல்லா சைடுமே. பட் முக்கியமாக இந்த லேப்டாப்ல போர்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வலது பக்கமாக ரெண்டு போர்ட் தான். எஸ், அவங்க இந்த என்ட்ரி லெவலுக்கு இருந்தால் போதுன்னு சொல்லி நினச்சி கொடுத்துருக்கிறது இந்த விஷயங்கள் தான். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் USB 3.0, இன்னொன்று 2.0 மட்டும்தான். அதை நீங்கள் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றதில் மட்டும்தான் நீங்கள் ஒரு வேலை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறதா இருந்தால் அதை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் டிஸ்பிளேக்கெல்லாம் போகிறதா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் பில் குவாலிட்டியாக பார்க்கும்பொழுது MacBook Neo இட்ஸ் வே பெட்டர். அண்ட் இந்த போர்ட்டுக்காகவே நமக்கு அந்த அடாப்டர் தனியாக தான் வாங்கி ஆகணும். பெஸ்ட் அடாப்டர்ஸ் நாங்கள் ஒரு சில யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆனால் இங்கே ஒரே பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒருவேளை அதிகமான டிவைசஸ் கனெக்ட் பண்ணணும், நீங்க மானிட்டருக்கும் கனெக்ட் பண்ணணும், SSD அதே டைம்ல வந்து ஃபாஸ்டா வந்து காப்பி எல்லாம் பண்ணணும் யூஸ் பண்றதுக்கு நினைச்சீங்கன்னா அந்த T7 SSD மாதிரி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு சேம் டைம்ல எல்லாமே பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவிஷா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒருவேளை தப்பித்தவரை நீங்க மாத்தி இருக்கிறதே ரெண்டு போட்டு தானேன்னு சொல்லி மாத்தி கீத்தி போட்டுட்டீங்கன்னா மேக்புக்லேயே ஒரு சின்ன ஒரு வார்னிங் வரும். அதெல்லாம் தெளிவாக பண்ணிருக்காங்க. எப்பா நாங்க கொடுத்துருக்கிறது ரெண்டு, நீ தப்பான போர்ட்ல போட்டுருக்க, கரெக்டா போடுன்னு சொல்லுது. ஒரு லேப்டாப்ல ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம எப்பவுமே பார்க்கணும். அதில் ஃபர்ஸ்ட் கீபோர்ட், செகண்ட் ட்ராக் பேட். கீபோர்டுன்ற பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் டோன் ஓரளவுக்கு நீங்க வாங்குற லேப்டாப் என்னவோ அந்த கலருக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு சிட்ரஸ்ல இருந்த கலர் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருந்தது, கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. பட் இதில் அந்த ப்ளூ ஷேட் ஓரளவுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அதாவது வந்து மிக்சிங்காக இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கான்றதை நீங்க சொல்லுங்க. பட் இந்த கீபேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீ டிராவல் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க இதில் ப்ரெஸ் பண்ணி டைப் எல்லாம் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சவுண்ட் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமா மல்டிபிளா கேட்குற மாதிரி கொஞ்சம் எக்கோவோட இருக்கிற மாதிரி இருக்கும். அது கிளியரா உங்களுக்கு புரியணும்னா நான் சைட் பை சைட் மேக்புக் ஏருக்கும் இதற்கும் அந்த டிஃபரன்சஸை கேட்டு பாருங்க. அதனால இது மோசம்னு சொல்ல வரல, ஒரு ஸ்டெப் ஏரை விட கம்மியாக தான் வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இது நல்லா தான் இருக்கு. பட் எங்க ஒரு பெரிய மிஸ் அப்படின்னா இதுல பேக்லிட் கிடையாது. அது வேணுன்றவங்களுக்கு, அதை யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு பெரிய மிஸ். அண்ட் இதில் பேஸ் வேரியன்ட்ல டச் ஐடியுமே கிடையாது. இந்த டச் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து லாகின் லாக் அவுட் இந்த விஷயங்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம பல்வேறு இடங்களில் நம்ம பாஸ்வேர்டுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்னுடைய மேக்ல அது ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. அதுவுமே இங்கே ஒரு மிஸ். அண்ட் ட்ராக் பேடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏருக்கும் இதற்கும் பிசிக்கலா பார்த்த உடனே அப்பியரன்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரியும். பட் இன்டர்னலா ஹார்ட்வேர் வைஸாகவும் மாத்திருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே இதை ஓப்பன் பண்ணி அது என்ன இதெல்லாம் காமிச்சிருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் கம்ப்ளீட்டா இந்த நியோக்காகவே அவங்க ரீடிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஸ்பெஷலி இது ஹாப்டிக் கிடையாது. ஏன்னா எனக்கு நான் யூஸ் பண்ண எல்லா மேக்லையுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபர்ஸ்ட் நான் சொல்றதுன்னா அந்த ட்ராக் பேட் தான். அந்த அளவுக்கு அது ரொம்ப ரெஸ்பான்சிவா இருக்கும். அந்த ஹாப்டிக் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கெஸ்டர்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். இது நம்ம மேக்புக் கம்பேரிசன்லையாக இருக்கட்டும், இல்லை ப்ரோ வீடியோவில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருப்பேன். இதில் உங்களுக்கு அந்த ஃபீல் அந்த ஹாப்டிக் இல்லை. பட் மற்றபடி உங்களுக்கு எங்கே கிளிக் பண்ணாலுமே அதில் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கான ஒரு ரெஸ்பான்ஸோடு இருக்கு. கம்பேர்டு டு விண்டோஸ், நான் பல விண்டோஸ் லேப்டாப்ஸ் வந்து நான் பர்சனலி டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண வரைக்கும் பார்க்கும்பொழுது இதுல கொஞ்சம் பெட்டராவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த செக்மெண்ட்குள்ள. அண்ட் மற்றபடி அந்த கெஸ்டர்ஸ் இது எல்லாமே இதுலயுமே நீட்டா ஒர்க் ஆகுது.
டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 13 இன்ச்க்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளேடைய குவாலிட்டின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கான்ட்ராஸ்டியாக வந்து தெரியும். பட் உங்களுக்கு ரெசல்யூஷன் வைஸாகவும் சரி, இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய கலர்ஸ் வைஸாகவுமே சரி, இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல டிஸ்பிளேவை இவங்களுடைய மேக்கில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா இதை விட பெட்டரான டிஸ்பிளேஸ் இந்த செக்மெண்ட்டில் நிறையவே அவைலபிளாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MacBook Air M1 வச்சு கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லைட்லி பெட்டர், பிட் ஆஃப் கான்ட்ராஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயுமே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 nitsக்கான பீக் பிரைட்னஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் லெவல்ஸ் நல்லாவே இங்கே இம்ப்ரூவ் ஆயிருக்கு கம்பேர்ட் டு M1. பட் M3 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸுமே கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. கலர் அக்யூரசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் sRGBயில் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா 99% இருக்கு, பிரச்சனை கிடையாது. பட் P3 பொறுத்த வரைக்கும் வெறும் 75% தான் இருக்கு. ஒருவேளை இந்த ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கு, புரியாத விஷயமா இருக்குன்னா உங்களுக்கு இதில் பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா நீங்க பார்க்கக்கூடிய படங்களோ இல்லை வீடியோஸோ உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவே வந்து தெரியும். பட் அந்த ப்ரொடக்டிவிட்டி சைடில் கலர் கிரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக இதில் கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பெசில்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நாச்சிங்க இல்லவே இல்லை. ஸோ நமக்கு பழைய லேப்டாப் ஃபீல் இருக்கு. அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர் சர்ப்ரைசிங்லி இங்கே இருக்கு, அது நல்லாவே ஒர்க்கும் ஆகுது. ஆனால் ட்ரூ டோன் டிஸ்பிளே இங்கே கிடையாது. அதாவது நம்மளை சுற்றி லைட்டிங் எந்த மாதிரி இருக்குன்றத பொறுத்து அந்த பர்டிகுலர் டிஸ்பிளேல டெம்பரேச்சர் வந்து மாறும். இது மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் யூஸ் பண்றது கிடையாது, பட் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோ. ஸோ இதில் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி டிஃபரன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். நான் M1 M3 மற்றும் இந்த Neo சைட் பை சைட் காமிக்கிறேன், உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதான்னு கேளுங்க. எஸ், இங்க கிளியர் கட்டா நமக்கு தெரியுது ஏரை விட நமக்கு நியோல கொஞ்சம் கம்மி தான் சொல்லிட்டு. பட் கம்பேரிட்டிவ்லி இது நல்ல ஸ்பீக்கராகவே இருக்கு. ஸ்பெஷலி பேஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. 1080p வெப்கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரான ஒரு இமேஜ் குவாலிட்டி இருக்க மாதிரி தெரியும். பட் இப்போ நான் நல்ல லைட்டிங் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போதே இமேஜ் குவாலிட்டி இந்த மாதிரி இருக்கு. பிளஸ் ஆடியோவும் இதில் ரெக்கார்ட் பண்றது வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கேட்கும் போது எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்க. இல்ல கேளுங்க. என்னதான் ஐபோன்ல இருக்கக்கூடிய ப்ராசஸரை தூக்கி இந்த மேக்புக்ல கொடுத்தாலுமே அதே மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா ஒரு கோர் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஜிபியூ பொறுத்த வரைக்கும் வெறும் 5 கோர் தான் இருக்கு. ஆனா இதுல 16 கோருக்கான நியூரல் இன்ஜின் கொடுத்துருக்கோம். எதுக்கு? அந்த AI ப்ராசஸிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. அது இது வருமா? வருது. பேருக்காக சும்மா கொடுத்துருக்காங்க. அண்ட் 8GB LPDDR5Sக்கான RAM டைப் தான் இருக்கு. இது மட்டும் தான் ஒன் அண்ட் ஒன்லி வேரியண்ட்டும். சரி, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா ஆன்லைன்லாம் 4K ஃபுட்டேஜ் ரெண்டர் அது இது கோடிங்கு எல்லாம் ஏயிலிருந்து எல்லாம் ரன் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உண்மையாகவே இது இருக்கான்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் கீக் பெஞ்ச் ரன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு லேப்டாப்பில் மட்டும் கிடையாது, M1 M2 M3 இதெல்லாம் எங்ககிட்ட இருந்ததுனால அந்த ஸ்கோர் நாங்கள் எடுத்திருக்கோம். ஆன்லைன்லேருந்து M4 M5க்கான ஸ்கோரும் எடுத்திருக்கோம். அதுலேயுமே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோரில் MacBook Neo அப்படின்ற இந்த பர்டிகுலர் லேப்டாப்புடைய ஸ்கோர் அப்படின்றது M3 விட பெட்டராகவும் M4 கிட்டத்தட்ட அதுக்கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. ஏன்னா அவருடைய மெயின் ஃபோக்கஸும் அதுதான். அந்த யூசரை டார்கெட் பண்ணும்போது அவங்களுக்கு சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் தான் தேவைப்படும். அண்ட் சினிபெஞ்ச் R23ல சிங்கிள் கோருடைய ஸ்கோருமே நல்லாவே வந்திருக்கு. எப்படி சிங்கிள் கோர்ல மாஸ் காமிச்சிருக்கோமா? சிங்கிள் கோர்ல மட்டும் தான் ப்ரோ காமிச்சிருக்கீங்க. மல்டி கோர்ல சிங்கிள் கோர் தான் அந்த ஆடியன்ஸ்க்கு தான் இது. எஸ், அதுதான் ஃபேக்ட். ஏன்னா மல்டி கோர்னு போகும்போது தலைவர் ரொம்ப திணறாரு. ஸோ 3D மார்க் வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு அந்த பெஸ்ட் லுக் ஸ்கோர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாராக வந்திருக்கு. அது எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஏற்கனவே 5 கோர் மட்டும் தான் ஜிபியூவில் கொடுத்துருக்காங்க. இதில் M1லேயே பார்த்தீங்கன்னா கூட அதிகமாக தான் இருக்கும். அண்ட் இதெல்லாம் சொல்லவே வேணாம், இன்னுமே அதிகம். ஸோ ஆனா ஸ்டெபிலிட்டி இதுல தான் மாசா இருக்கும். இதுல தான் மாசா இல்ல, ஆனா ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். இது சூப்பராவே இருக்கும். ஏன் இப்படி தைக்கிற? ஓரளவுக்கு ரோல் பண்ணணும். ஒரேடியா ரோல் பண்ணா இப்படிதான். இப்போ என்ன சொல்ல வர? கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து போய் அதெல்லாம் கிடையாது. என்ன மொபைல்ல இருக்கிற ப்ராசஸருக்கு இவ்வளவு பெரிய லேப்டாப்ல வச்சா அவ்வளவுதான்டா வரும். ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இது கூடவே மற்ற பெஞ்ச் மார்க்ஸ் வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ் நிறைய பேர் ரன் பண்ண அது எல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்காக குயிக்காக வந்து காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த லேப்டாப் யாருக்கு தான்ப்பா நல்லது, யார் தான்ப்பா வாங்கலாம்னு கேட்குறீங்களா? ஸோ நீங்கள் மல்டிபிள் ப்ரௌசர்ஸை யூஸ் பண்ணி மல்டிபிள் டேப்ஸில் ஸ்க்ரோல் பண்ணுவீங்க, அதிகமாக வீடியோ பார்ப்பீங்க, படம் பார்ப்பீங்க. இந்த மாதிரி யூசஸாக இருக்கட்டும், இல்லை மினிமமாக நீங்கள் வெப் ப்ரௌசிங் அதிகமாக பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் வீடியோ கால் கூகுள் மீட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்லாவே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான டாஸ்க். அதுக்கும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, வந்திருக்கும் வருது நான் அந்த மாதிரி. இல்லை இதுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே போறீங்க
அப்படின்ற பட்சத்தில் வேற யாருக்கு ப்ரோ? என்னண்ணா இப்படி கேட்டீங்க? எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோஷாப்பில் மைனரான ஒர்க்கு, அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆப்ஸ் எல்லாம் வச்சு மல்டி டாஸ்கிங், ஏஐ ஓரியன்ட் டாஸ்க் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஏஐ ஓரியன்ட்னா ஏஐ வெப் ப்ரௌசர்லாம் ஒர்க் ஆகுமா? அதெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். இல்லை ஏஐ ஏஜென்ட்டாக ரன் ஆகுமா? அந்த அளவுக்கு இல்லை, அது கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். சரி, அப்புறம் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு மாடரேட்டாக இருக்கும், ஓகேவா இருக்கும். ஸோ ஓகேவா இருக்கும். அண்ட் நீங்கள் ஒருவேளை வீடியோ எடிட்டிங்கு இந்த மாதிரி வந்து கிரியேட்டிவான ஒர்க்குக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்க்குறீங்கன்னா சத்தியமாக இது உங்களுக்கானது கிடையாது. நீங்கள் வந்து ஏர் பக்கம் போனீங்கன்னா கூட ஓரளவுக்கு வந்து ஓகேவா வந்துடும். ஸோ இதில் சப்போஸ் இதை பேஸ் யூஸ்க்கு வாங்கிட்டீங்க, ஃபோட்டோஷாப்பும் வீடியோ எடிட்டிங்கும் பண்ணவே முடியாதுன்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். மினிமமாக 1 லேயர் 2 லேயர் 1080p வச்சு எடிட் பண்ணிக்கலாம். 4Kல சிங்கிள் லேயர் அந்த மாதிரி வச்சு ஓகே. நீங்கள் பிளகின்ஸ் அதிகமாக போடுறீங்க, ட்ரான்சிஷன் அதிகமாக போடுறீங்கன்னா அதுக்கு சத்தியமாக வேலை கேட்காது. ஆபா, இந்த வீடியோ ஃபுல்லாக அப்புறம் ரைட்டா. அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோடிங்கெல்லாம் பண்ணலாமெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. அண்ட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் கம்பேர்டு டு மேக்புக் ஏரை பார்க்கும்போது இதில் நம்பர் வைஸாக கம்மி தான். பர்ஃபார்மன்ஸ் எடுக்கும் போது நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போகல, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 8 மணி நேரம் வந்தது. இதுவே கொஞ்சம் நாங்கள் அப்படியே மைல்டாக கொஞ்சம் டாஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணும்போது அப்போ 11லேருந்து 12 மணி நேரம் வருது, விச் இஸ் குட். அப்படின்னாலுமே கம்பேர்டு டு மேக்புக் ஏர் இதில் இன்னும் கொஞ்சம் பெரிய பேட்டரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்ல பேட்டரி லைஃப் சூப்பராக வந்திருக்கும். பட் அதுவுமே இங்கே ஒரு பெரிய மிஸ். நான் நினைச்சா பண்ணலாம், ஸோ ஆனால் பண்ண மாட்டேன். அண்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது பாக்ஸில் இந்த குட்டி சார்ஜர் நமக்கு இந்த ஐபேட்லலாம் வரும்ல அந்த மாதிரி சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சார்ஜ் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours அவ்வளோ நேரம் ஆகுது. பட் மேக்ஸிமம் வந்து 30 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதில் போடும்போது 2 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இந்த MacBook Neoவை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா பெஸ்ட் மேக்புக்காக உங்களை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாண்ணா, கரெக்டாக சொன்னீங்க. பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி, அல்டிமேட் நினைங்க. கரெக்ட். ஆனால் அது அமெரிக்காவில், ஏன்னா அங்கே $599 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்திய ரூபாய்க்கு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கூட 55,000 ரூபாய் தான். 55,000 ரூபாய்க்கு வாடா, 55,000 ரூபாய்க்கு இந்த மேக்புக் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 70,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ செல்லு ஸ்டூடெண்ட் ஆஃபரில் பார்க்கும்போது இது ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைசிங் மாதிரி தெரியும். பட் அந்த ப்ரைஸிங்கை விட ஒருவேளை நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த மேக் எம் சீரீஸில் வரக்கூடிய சிப்பே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த மேக்புக் ஏரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் ஆஃபரில் எல்லாமே இன்னும் இந்த பர்டிகுலர் ப்ரைசிங் இந்த 70,000-80,000 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இல்லை இதை வாங்கணும் முடிவு பண்ணுறவங்க கூட இப்போ பார்க்கும்போது அந்த 60,000 ரூபாய் ஸ்வீட் ஸ்பாட் மாதிரி தெரியும். பட் அதை விட நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் போக இன்னொரு 50,000 ரூபாய் அதுக்கு கீழே வரும்பொழுது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலாக அப்போ இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இல்லைன்னா விண்டோஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த பட்ஜெட்டில். நீங்கள் அதை வேணால் பாருங்கள். நாங்கள் ஒரு சில பெஸ்ட் லேப்டாப்ஸ் இப்போ அந்த 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுல நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டேக் பண்ணியிருப்பேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். என்ன இருந்தாலும் ஆப்பிள் தானே.